Okay, Om Shanti. So, நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்கின்றீர்களா? நான் சொல்றது கேக்குதானே? Yes. Okay, very good, very good. Speak of you. Okay, so நீங்கள் எல்லாரையும் மீண்டும் இங்கே பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்டா இன்னொரு ரகசியம் என்றா கடவுளை பற்றி ஒரு பாடம் எடுத்தா பிறகு அடுத்த முறை ஆக்கள் வரையணுன்றது ஒரு பொதுமுறை சந்தேகம் இருக்கு. ஏண்டா இது ஒரு கண்ட்ரவர்ஷியல் டாபிக். நீங்க எல்லாம் திரும்பி வந்திருக்கிறோண்டே அது வெரி குட் சைன். என்ன நாங்கள் கடவுள் இறைவன் ஒன்று என்று படிச்சிருக்குமே தெரியாது, நான் ப்ராக்டிக்கலா பார்க்க இல்லை. ஸோ அதால இறைவனை பற்றி ஒரு கருத்து சொன்னா ஒரு யூஸ்வல் ஆக்கள் இதுவரையில ஐ டென்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். இருந்தாலும் ஒரு குட்டி டவுட் இருக்கு. எனிவே வாழ்த்துக்கள் உங்களை எல்லாம் இருக்கு. ஏண்டா இறைவன் ஒருவர் தானே, தட்ஸ் குட். எனிவே ஸோ குயிக் ரீகேப், ஏதாவது இன்றைக்கு ஒரு குயிக் ரீகேப், அதுக்கப்புறம் ஒரு தியான அனுபவம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஏதாவது ஒரு குவெஸ்சன் உங்களுக்கு இருக்கா ஃப்ரம் லாஸ்ட் செஷன்? ஏதாவது எனிதிங்? ஸோ முதலாவது கடவுள் சொல்லுங்க. என்னன்னு சொன்னால் நாங்கள் பெரும்பாலும் எல்லாரும் வயோதிபர் ஆன உடனே எங்களுக்கு இலவசமாக தரப்பட்ட ஒரு சாமான் மறதி ஆன உடனே போன முறை உங்களோட கிளாஸுன்ற ரெக்கார்டு எங்களுக்கு வர இல்லை. அதால நாங்கள் 2-3 தடவை நீங்கள் சொன்னதை பார்க்குறோம் அந்த ரெக்கார்டில். போன முறை வராதபடியினால் அது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது, அதை எதிர்பார்க்கிறோம். ஓகே, தேங்க்யூ கூட ஃபீட்பேக். நான் அனுப்ப என்ன இதை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி அனுப்பணும். நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதால் அப்லோட் பண்ணல. இருந்தாலும் நான் அனுப்பி இருக்கலாம், அது ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லை. கண்டிப்பாக நான் எல்லா ரெக்கார்டும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், நோ ப்ராப்ளம். நீங்கள் சொன்னபடியா தேங்க்யூ ஃபார் யர் ஃபீட்பேக். எஸ், நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நீங்கள் உங்களோட இந்த இமெயிலுக்கு நீங்கள் அனுப்பி ஓகே உங்களுக்கு அனுப்பி விடுறேன், நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்களுக்குள்ளே தானே. தட்ஸ் குட். ஓகே, ஒரு குயிக் ரீகேப். ஸோ முதலாவது நாங்கள் இறைவன் யாருன்னு பார்த்தோம். உங்களுக்கு அடுத்த நல்ல அன்பானவரா, கொடுமையானவரா, தண்டிப்பவரா எல்லாம் படிச்சிருக்கிறோம். கடவுள் தண்டிப்பாருண்டு, உண்மையை யார் எங்களை தண்டிக்கிறதுன்றெல்லாம் பார்த்து நாங்கள் அது அடுத்த கிளாஸ் மேபி நெக்ஸ்ட் வீக் நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் தான் நான் பார்க்க போகிறோம் யார் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். எங்களுக்கு வாழ பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்? கடவுள் காரணமா, எங்களை சுற்றி இருக்க அரசியல்வாதிகள் காரணமா, நாடு காரணமா, யாருன்னு பார்க்க போகிறோம். அது அடுத்த டாபிக். ஸோ இறைவன் அன்பானவர், என்றொன்றும் அன்பானவர் என்று பார்த்தோம். அவற்றை உருவம் பார்த்தோம். அவர் ஒரு புள்ளிரூபமானவர், அன்பானவர், கருணையானவர். அவர் எங்கும் நிறைந்தவர் அல்லது எங்கு நிறைந்தது என்பது எங்களுடைய அனுபவமான்றதை பார்த்தோம். உண்மையில் அவர் எங்கு நிறைந்தவர் என்று நாங்கள் உணர்றது எங்கள் உணர்வே தவிர அது உண்மையில் அவர் ஒருவர் தான், ஒரு இடத்துல இருப்பார். அவர் எங்கே இருக்கிறான்னு பார்த்தோம். மேலோகம் பார்த்தோம், அந்த படம் 3 லோகம். இப்போ தியான அனுபவத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க, விஷுவலாக பார்க்க போறீங்க. அதால நான் டீட்டெயிலாக போகல, ஒரு ப்ரீஃப். ஸோ அவருடைய குணங்கள் பார்த்தோம். அன்பானவர், அமைதியானவர், அன்புக்கடல், ஆனந்தக்கடல், சந்தோஷக்கடல். எங்களுக்கு உதவி செய்கிறதுக்குதே அவர்கிட்ட ஃபுல் டைம் ஜாப், வேறு ஒன்றும் இல்லையா இருக்கு. எங்களுக்கு தங்களோட குழந்தைகள், நாங்கள் அவர் இறைவன் குழந்தைகள், அவருக்கு உதவி செய்கிறது, அவர் எங்களுக்கு உதவி செய்கிறதே அவர்கிட்ட முழு முதல் நோக்கம்.
அதில் இன்னொன்று பார்த்தினாங்க, அவரும் புள்ளி வடிவம் நாங்களும் புள்ளி வடிவம், ஆனால் நாங்கள் உறப்பு பிறப்புக்கு வரவும் இறைவன் இறப்பு பிறப்புக்கு அப்பால் பட்டவன். அதான் அந்த வித்தியாசம். மற்றது அவற்ற பேரையும் பார்த்தோம். அவற்ற பேர், அதன் பேருண்ட ஞாபகார்த்தம், அதன் அர்த்தம் என்ன? நன்மை அளிப்பவர், கல்யாணக்காரி, தூய்மையானவர், புள்ளி வடிவமானவர், அதுதான் சிவன் சிவம் என்ன பார்த்தோம். அவரோட இலகுவாக இறைவனோட நாங்கள் உறவு முறை வைக்கிறதுக்கு இலகுவான முறை வந்து உறவு முறை. நான் அவரை அதான் நாயன்மார்கள் சொல்லி கொடுத்த மாதிரி அப்பாவாக, தோழனாக, அம்மாவாக, நண்பனாக, குருவாக, எல்லா உறவுமுறையும் நாங்கள் அவரை உறவுமுறை வைக்கும்போது அவற்றை தொடர்பு இலகுவா இருக்கும். அவரை நாங்கள் கடவுளே என்று பார்க்கும்போது தான் தூரத்தில் வச்சு போட்டு நாங்கள் கீழே நிற்கிறோம், மிக பொட்டமில் நிற்கிற மாதிரி கிடையாது. கடவுள் எங்கேயோ உரத்துல மூலையில வச்சுட்டு நாங்கள் உறவுமுறை வரும்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அடிக்கடி ஃபோன் பண்ணலாம், அடிக்கடி அதுக்கெல்லாம். அந்த உறவுமுறை வரும்போது, அந்த ஒஃபீஷியலாக இருக்கும்போது தான் எல்லாம் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறோம். உறவுமுறை என்று வரும்போது இலகுவாக இருக்கும். இந்த உறவுமுறை அவர்களுடைய அந்த தொடர்பு கொள்றது மிகவும் இலகுவானது. ஸோ இப்போ நாங்கள் ஒரு தியான அனுபவம், கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் அனுபவம் தான் இருந்தாலும் விஷுவலாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ அதால் உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம், ஒரு அனுபவம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்னென்னா, இதை பற்றிய தியரியை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் இது உங்களுக்கு இந்த ஆழத்தை கொடுக்க மாட்டேன், அனுபவம் தான் இந்த ஆழத்தை கொடுக்கும். நான் சீனி இனிப்பானதுன்னு சொல்லி கொண்டா நீங்க சொல்ல எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லலாம். ஆனா இதுக்கு ப்ரூவ் வந்து வாயில போட்டு பாக்குறேன். அதுல போட்டா question. I'll mute everyone. Say if anyone நீங்கள் unmute பண்ணலாம் கோலிக கேட்க. So the best proof வந்து அனுபவம் தான் the best evidence, best proof. ஸோ அதே மாதிரி தியானத்திலையும் உங்களுடைய அனுபவம் தான் உங்களுக்கு இதுதான் அந்த ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம். 20 வருஷமா நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு கிடைத்த அனுபவங்கள்ல ஒருத்தர் கூடி வந்து என்ன கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இல்லை எனக்கு. என்னென்னா, நான் பெற்ற அனுபவங்கள் மூன்று பரவணுன்ற ஒரு ஆசை தான் நான் தொடர்ந்து கொண்டு இருக்கு. இப்போ அதே ஆசை தான். ஸோ அதே மாதிரி இப்போ நாங்கள் அந்த அனுபவம், தியான அனுபவம், அது இப்போ இன்டர்நெட்ல செய்யறபடியால உங்களுக்கு ஒரு போனஸ் என்னென்னா விஷுவலா உங்களுக்கு காட்டலாம். இது நாங்கள் நேர கிளாஸ் நடக்கும்போது நாங்கள் விஷுவலா காட்டுறது இல்லையோ, சும்மா ஆடியோ கமெண்ட்ரியா போட்டுட்டு நாங்கள் அவைகளையே விஷுவலைஸ் பண்ண சொல்லுவோம். அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. நீங்கள் லக்கி, நீங்கள் உங்களுக்கு விஷுவலே முன்னால தெரிய போது நீங்கள் இனி அதை பார்த்து அந்த உணர்வுக்கு நீங்க வர வேண்டியத. வார்த்தைகளும் காட்சிகளும் உங்களுக்கு முன்னால இருக்கும், அதை பார்த்து நீங்க அந்த அனுபவத்தில் அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த அனுபவத்தில் லைத்திடுங்க. ஸோ இந்த next 15-20 minutes, yes, maybe you can focus and concentrate. Maybe உங்களோட distraction phone இருந்தாலும் அதை நீங்கள் தூரத்தில் வச்சிடலாம். So anyway, so let's start the meditation experience. எல்லாரையும் மியூட் பண்ணு, ஸோ யாருக்கும் டிஸ்டர்பாக இருக்காது. குட், நான் அந்த வீடியோ போடுறேன். என்ஜாய் தியான அனுபவம். சாந்தி. நான் ஆத்மா, ஜோதி ஸ்வரூபமான ஆத்மா. நான் புள்ளி ஒளி வடிவமான பிரகாஷ ஸ்வரூபமான ஆத்மா. ஆத்மாவாகிய நான் இந்த உடலில் 2 புருவங்களுக்கும் மத்தியில் நிவாசம் செய்கிறேன். 2 கண்களுக்கும் பின்னால், புருவ நெற்றிக்கு பின்னால், மூளை பகுதியில் ஹைபோதலமஸ் என்ற இடத்தில் நான் அழியாத சக்தி நான் அமர்ந்திருக்கின்றேன்.
நான் ஆத்மா, சைத்தன்யமான சக்தி நான். ஆத்மாவாகிய நான் மூளையின் மூலமாக அனைத்து உடல் பாகங்களையும் இயக்கக்கூடிய என்றும் அழியாத சக்தி நான். நான் இந்த உடல் அல்ல. நான் ஆத்மா, இந்த உடலை இயக்கக்கூடிய அதிகாரி நான். ஆத்மாவாகி நான் கண்கள் மூலமாக பார்க்கின்றேன். நான் இந்த கண்கள் அல்ல. ஆத்மாவாகி நான் காதுகள் மூலமாக சப்தங்களை கேட்கின்றேன். நான் இந்த காதுகள் அல்ல. ஆத்மாவாகி நான் வாய் மூலமாக பேசுகின்றேன். நான் இந்த வாய் அல்ல. ஆத்மாவாகி நான் கைகள் மூலமாக காரியங்களை செய்கின்றேன். நான் இந்த கைகள் அல்ல. ஆத்மாவாகி நான் கால்கள் மூலமாக நடக்கின்றேன். நான் இந்த கால்கள் அல்ல. நான் ஆத்மா, ஐம்புலன்களையும் இயக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தவன். ஆத்மாவாகி நான் இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் நடிப்பதற்காக வந்திருக்கின்றேன். நான் இந்த உடல் என்ற ஆடையை அணிந்து கொண்டு என்னுடைய நாடக பாத்திரத்தை நடித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் இந்த அழியக்கூடிய உடல் அல்ல. இந்த உடல் 5 தத்துவங்களால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை. இந்த உடல் மீண்டும் 5 தத்துவங்களோடு சாம்பலாகிவிடும். ஆனால் நான் என்றும் அழிவற்ற சக்தியாக இருக்கின்றேன். நான் ஆத்மா, இந்த உடல் என்ற வாகனத்தை இயக்கக்கூடிய சாரதியாக இருக்கின்றேன். உடல் என்பது ஒரு வாகனம். இந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய சாரதியாக நான் இருக்கின்றேன். நான் ஆத்மா, இந்த உடல் என்ற கூண்டுக்குள் வசிக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா. எவ்வாறு ஒரு பறவை என்பது கூண்டிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக பறக்கின்றதோ, அதே போல் நான் ஆத்மா இப்பொழுது மனோசக்தியின் மூலமாக இந்த உடல் என்ற கூண்டிலிருந்து விடுபட்டு நான் ஆத்ம லோகத்திற்கு, ஆத்ம தந்தையிடம் பறந்து செல்கிறேன். நான் இப்பொழுது புள்ளி ஒளி வடிவமாக, பிரகாச ஸ்வரூபமாக, மிக மிக லேசாக என்னை உணர்கின்றேன். நான்
சிறிது சிறிதாக மேல் நோக்கிய பயணம் துவங்குகின்றேன். நான் ஆத்மா ஓர் பறவையைப் போல் ஆகாய மண்டலத்தில் சுதந்திரமாக பறந்து கொண்டே இருக்கிறேன். ஆத்மாவாகி நான் சந்திர மண்டலம், சூரிய மண்டலம். My name is Scott Harrison. Just listen. This is my wife. நட்சத்திர மண்டலங்களையும் கடந்து சுதந்திரமாக பறக்கின்றேன். புள்ளி ஒளி வடிவமாக பறந்து கொண்டே இருக்கிறேன். நான் ஆத்மா 5 தத்துவங்களை விட்டு வெகு தொலைவில் பறந்து கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது நான் என்னுடைய சொந்த வீடாகிய ஆத்ம லோகத்திற்குள் பிரவேசம் செய்கிறேன். என்னுடைய சொந்த வீடு பிரகாசமே பிரகாசமான ஒளி நிறைந்த உலகம், அமைதியான உலகம். நான் ஆத்மா என்னுடைய வீட்டிற்குள் பிரவேசிக்கிறேன். அமைதியும் தூய்மையும் நிறைந்த உலகத்தில் இப்பொழுது நான் இருக்கின்ற அனுபவத்தை செய்கின்றேன். என்னை சுற்றிலும் பிரகாச கிரணங்கள் நிரம்பி இருக்கின்றது. நான் அமைதியாக இருக்கின்றேன். ஆத்மாவாகி நான் என் ஆத்ம தந்தை பரம்பொருள் பரமாத்மா சிவனை ஜோதி பிரகாசமாக காண்கின்றேன். ஆஹா, என் உயிருக்கு உயிரான பரம்பொருள் சிவ பகவானின் பிரகாச கிரணங்கள் என் மேல் பட்டுக்கொண்டே இருக்கின்றது. அவருடைய பிரகாச கிரணங்கள் ஒரு காந்தத்தை போல் அவர் பக்கம் என்னை ஈர்க்கின்றது. நான் ஆத்மா சிவ தந்தையின் அருகாமையில் செல்கிறேன். நான் பரமாத்மா ஜோதியின் மிக மிக அருகில் அமர்கின்றேன். அவருடைய ஒலி அலைகள் என் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றது. அப்பா, ஞான கடலாகிய பரம்பொருளே, நீங்கள் எனக்கு ஞானம் என்ற 3வது கண்ணை கொடுத்து என்னை உணர வைத்து விட்டீர்கள். சிவதந்தையே, சிவதந்தையின் ஒளி கிரணங்கள் என் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றது. அவருடைய ஒளிக்கதிர்கள் காந்த சக்தி போல் என்னை
கவர்ச்சி செய்கின்றது. ஆத்மாவாகி நான் சிவபரமாத்மாவின் மிக மிக அருகில் சென்று அமர்கின்றேன். அவருடைய ஒளி வெள்ளத்தில் மூழ்கிக் கொண்டே இருக்கிறேன். சிவ தந்தையே, நீங்கள் ஞான கடலாக இருக்கின்றீர்கள். ஞானேஸ்வரன் ஞான கடல். நீங்கள் வந்து எனக்கு ஞானம் என்னும் மூன்றாவது கண்ணை திறந்து வைத்து விட்டீர்கள். நான் ஞானத்தின் மூலமாக என்னை ஓர் அழியாத ஆத்மா என்பதை உணர்ந்து விட்டேன். சிவ தந்தையே, நான் உங்களுடைய குழந்தை என்பதை உணர்ந்து விட்டேன். பல பிறவிகளாக அஞ்ஞானத்தின் காரணத்தினால் உங்களை தேடிக்கொண்டே இருந்தேன். இப்பொழுது நான் உங்களை அடைந்து விட்டேன். அன்பான தந்தையே, இனிமையான தந்தையே, நீங்கள்தான் அன்பு கடலாக இருக்கின்றீர்கள். நான் ஆத்மா சிவ தந்தையின் அன்பில் மூழ்கிக் கொண்டே இருக்கிறேன். அப்பா, நீங்கள் ஆனந்த கடலாக இருக்கின்றீர்கள். நான் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மா. சிவ தந்தையே, நீங்கள் தூய்மையும் கடலாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய ஒளி கிரணங்கள் என்னை சுத்தம் செய்கின்றது. நான் ஆத்மா தூய்மை கடலான சிவ தந்தையின் குழந்தை, தூய்மையான ஆத்மா. நீங்கள் கருணையின் கடலாக இருக்கின்றீர்கள். நான் உங்களுடைய குழந்தை, கருணை ஸ்வரூபமான ஆத்மா. சிவ தந்தையே, நீங்கள் அனைத்து சக்திகளும் நிறைந்தவர். சக்தியின் கடலாக இருக்கின்றீர்கள். ஆத்மாவாகி நான் உங்களிடம் இருந்து சக்திகளை கிரகித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் ஆத்மா சர்வ சக்திகள் நிறைந்த பரமாத்மாவின் குழந்தை, சக்தி ஸ்வரூபமான ஆத்மா. அப்பா, உயிருக்கு உயிரான தந்தையே, நீங்கள் சாந்தியின் கடலாக இருக்கின்றீர்கள். இப்பொழுது நான் சாந்தி கடலில் மூழ்கிக் கொண்டே இருக்கிறேன். நான் சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. ஆழ்ந்த அமைதியை எனக்குள் அனுபவம் செய்கின்றேன். சாந்தி கடல் பாபாவிடம் இருந்து சாந்தியின் கிரணங்கள் என் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றது. அப்பா, நான் ஆத்மா
பாக்கியசாலி ஆத்மா, நான் இப்பொழுது என்னை அதிர்ஷ்டம் நிறைந்த ஆத்மாவாக அனுபவம் செய்கிறேன். சிவ தந்தையின் துணையை அனுபவம் செய்கிறேன். நான் ஆத்மா, சிவ பரமாத்மாவின் குழந்தை. நான் நீங்கள்தான் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றீர்கள். தாயாக இருந்து தூய அன்பை கொடுத்து என்னை உயர்ந்த தேவதையாக ஆக்குகிறீர்கள். தந்தையாக இருந்து எல்லையில்லாத ஆஸ்தியை கொடுத்து என்னை சிரேஷ்டமாக ஆக்குகின்றீர்கள். சிவ தந்தையே, நீங்கள் தான் என்னுடைய உண்மையான ஞான அறிவை கொடுக்கக்கூடிய ஞான ஆசிரியராகவும் இருக்கின்றீர்கள். அப்பா, நீங்கள் எனக்கு முக்தியையும் ஜீவன் முக்தியையும் கொடுக்கக்கூடிய சத்குருவாகவும் இருக்கின்றீர்கள். நீங்கள் என்னுடைய ஆருயிர் தோழனாகவும் இருக்கின்றீர்கள். என் வாழ்க்கையின் துணைவனாகவும் இருக்கின்றீர்கள். அப்பா, நீங்கள் தான் என்னுடைய தாய், தந்தை, டீச்சர், சத்குரு, நண்பன், நாயகன். எனக்கு இனி அனைத்தும் நீங்கள் தான் அப்பா. உங்களை அடைந்த பின் நான் அனைத்தையும் அடைந்து விட்டேன். நான் ஆத்மா, அன்பு ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, சக்தி ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, தூய்மை ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, கருணை ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, சுகஸ்வரூபமான ஆத்மா. சிவ தந்தையிடம் இருந்து ஆன்மீக பொக்கிஷங்களை எனக்குள் நான் நிறைத்துக் கொண்டே இருக்கிறேன். அப்பா, உங்களுடைய ஒளிக்கிரணங்களால் என்னை நான் நிறைந்த ஆத்மாவாக அனுபவம் செய்கிறேன். நான் ஆத்மா, கோடான கோடி பாக்கியசாலி. நான் எதை அடைய வேண்டுமோ அதனை அடைந்து விட்டேன். அப்பா, இனி ஒரு பொழுதும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன், பிரியவே மாட்டேன். ஆத்மாவாகி நான் உங்களுடைய குழந்தை. நீங்கள் என்னுடையவர். அப்பா, நான் ஆத்மா, உலக நாடகத்தில் என்னுடைய கடமைகளை செய்வதற்காக மீண்டும் கர்ம பூமிக்கு திரும்பி செல்கின்றேன். அப்பா,
நான் சிவ தந்தையிடமிருந்து விடை பெற்று மீண்டும் மனித உலகத்திற்கு திரும்பி செல்கிறேன். ஆத்மாவாகிய நான் புள்ளி ஒளி வடிவமாக பரந்தாமத்திலிருந்து பூமியை நோக்கி கீழே இறங்குகின்றேன். நான் மெதுவாக கீழ் நோக்கி இறங்குகின்றேன். நான் ஆத்மா என்னுடைய தேகத்தில் 2 புருவங்களுக்கும் மத்தியில் பிரவேசம் ஆகிறேன். ஆத்மாவாகிய நான் சிவ தந்தையிடமிருந்து பெற்ற ஒளி கிரணங்களை உடல் முழுவதும் பரப்பி உடலையும் சுத்தம் செய்கிறேன். நான் ஆத்மா கர்ம சேத்திரத்தில் கர்ம யோகியாக ஆகி என் கடமைகளை செய்வேன். நான் ஒருவனின்றி என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு என் காரியங்களை பொறுப்பாக சிறப்பாக பற்றற்ற நிலையிலிருந்து நான் காரியங்களை செய்வேன். நான் ஆத்மா என்னுடைய தொடர்பில் வரக்கூடிய அனைவருக்கும் சுகத்தையும் சாந்தியையும் கொடுப்பேன். நான் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து எனது கடமைகளை அன்பாக அமைதியாக செய்வேன். இந்த நாடகத்தில் எனக்கென்று கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை நான் மிக மிக சிறப்பாக செய்வேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. Shanti. Wow, that's beautiful. ஹோப்ஃபுல்லி நீங்கள் அதை நல்லா அனுபவத்திருப்பீங்கள். அப்படியே ஆத்மா பறந்து போய் பரமாத்மாவுக்கு முன்னால் இருந்து அந்த அனுபவங்களை அனுபவித்து மீண்டும் இறங்கி வருது. பியூட்டிஃபுல். இதுதான் மெடிடேஷன். தினமும் நாங்கள் இதுதான் டு ப்ராக்டிஸ். இது உங்களுக்கு விஷுவலாக காட்டியிருக்கு. ஏனெண்டா இந்த தியானத்தில் 2 அம்சம் வெரி இம்பார்ட்டன்ட். என்னை நான் அறிஞ்சு கொள்வது, இறைவனை அறிஞ்சு கொள்வது. 2 பேரும் அறிஞ்சா பிறகு தென் எங்களோட முழு நோக்கம் இந்த பரமாத்மாவோட தொடர்பு இருக்கிறது. அதுதான் இந்த ஆத்மாவுக்கு சக்தி விட்ட போறோம். இந்த ஆத்மா இந்த ஆத்மா இப்போதைக்கு சக்தி இழந்திருக்குது. லைக் மொபைல், லைக் இந்த மொபைல் மாதிரி. ஸோ மொபைல் வீக்கானா ஒன்றும் செய்யல. அது நீட் டு ரீசார்ஜ் தான் அந்த மெடிடேஷன். அங்கோட பவர் சோர்ஸ், த பவர் ஹவுஸ் தான் the மேலே. பியூட்டிஃபுல் அந்த விஷுவலைசேஷன். ஈவன் நான் கூட really enjoyed and seeing the visual. ஸோ இதுதான் இந்த தினமும் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ எஸ், எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் ப்ராக்டிஸ். இப்போ நான் இதில் கொஞ்சம் இந்த இதுக்கு பின்னால் சின்ன சின்ன சம் ஐ வில் எக்ஸ்பிளைன். தியானத்தில் கூட கீதையில் கூடிய ஒரு வார்த்தை, ஒரு வாசனம் வருது, உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. மன்மனா பவ. என்ன சொல்றேன்டா, மன் மீன்ஸ் மைண்ட், மன் மீன்ஸ் மைண்ட், பவ மீன்ஸ் ஃபிக்ஸ். ஸோ அந்த பேஸ் அது அதுன்ற மீனிங் ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் வித் மீ. கடவுள் சொல்றார், ஃபிக்ஸ்ட் யுவர் மைண்ட் வித் மீ, இந்த மனதை என்னோடு வை, மன் மனா பவ. ஸோ அதுதான் உண்மையான கனெக்ஷன் வித் காட். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்டா, I can tell you, I did this over the period of time. Really, I experienced God many time. இப்போ அனுபவிச்சு கொண்டே இருக்கிறேன். It's really you feel you are with him. ஸோ அந்த ஃபீலிங் அப்பாவாகவோ, அண்ணாவாகவோ, தந்தையாகவோ, ஆசிரியனாகவோ, கணவனாகவோ,
எனி ரிலேஷன்ஷிப் அது ஒரு பியூட்டிஃபுல் டெய்லி இது தினமும் மேபி ட்வைஸ் a டே எவ்வளோத்துக்கு உங்களுக்கு அனுபவம் வருமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் செய்யலாம். ஸோ இதுலேயே இன்னொன்று நான் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் வாண்ட் எக்ஸ்பிளைன் concentration. I got the whiteboard. So ஏன் நாங்கள் இது இன்னொரு தியரி ஒன்று இருக்கு. ஸோ இது இது ஒரு பாட், நிறைய லிக்யூட் இருக்கு. இது எம்டி பாட். ஒரு ஐ டோன்ட் நோ ஒரு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியில ஒரு லோ இருக்கு, லோ ஆஃப் ஆஸ்மோசிஸ். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. இது நான் பிசிக்ஸ்ல கட்டிக்காரன் இல்லை, இது நான் ஒரு சொன்ன ஆஸ்மோசிஸ். என்ன அந்த ஆஸ்மோஸ் சொல்லுத, நீங்க இது இங்க இருந்து இங்க ஒரு கனெக்ஷன் பண்ணினீங்கன்னா ஒரு இங்க இருக்கிற கன்சன்ட்ரேஷன், இந்த கன்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். until this side இந்த ஏரியாவும் இங்க மாதிரி முழுமையாக மாற மாட்டோம். இந்த ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கும். அதை தான் சொல்றது ஒஸ்மோசிஸ். அது ஏன் நான் சொல்றது, தியானமும் ஆக்சுவலி இஸ் a process of osmosis தான். ஏனென்றா இங்க மேலே இறைவன் பரமாத்மா அனைத்து சக்திகளோடையும் இருக்கிற, நீங்க அந்த வீடியோல பார்த்த மாதிரி நாங்க இங்க இருந்தோண்டு வாழ்வே மாயம் எல்லாம் வந்து கஷ்டத்தம் போடுவோன்னு இருக்கிறேன். இப்ப அந்த வாழ்வு இன்பகரமா வரணுமெண்டா எங்களுக்கு வாழ்க்கையில நிறைந்த அன்பு, அமைதி, சந்தோஷம், எல்லாம் தேவை, நிரந்தரமா தேவை. இந்த அன்பு, கருணை இதெல்லாம் நாங்களுக்கு வேணுமெண்டா நாங்கள் எங்க போகணும்? பால் வேணுமெண்டா பால் கடைக்கு போகணும், பான் வேணுமெண்டா பேக்கரிக்கு போகணும், பலசரக்கு வேணும்டா பலசர கடைக்கு போகணும். அதே மாதிரி அன்பு, அமைதி, சந்தோஷம் வேணுமெண்டா இருக்கிறதான் போறோம் பரமாத்மா. இவரான் நுழைந்திருக்கிறார். அவரை நாங்கள் தினமும் தியானத்தில் இப்படி தினமும் தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் நடக்கிறது. எல்லா சக்திகளும் வர்றது மட்டுமே இல்லை, அதுல இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வர்றது மட்டுமே இல்லை, அந்த சக்திகள் வரும்போது எங்களில் இருக்கிற தேவையில்லாத வீணான குணங்கள் அப்படியே ஃபில்டர் ஆகி அப்படியே கரைஞ்சி போடுது, அப்படியே வாஷ்டவே. அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் ஈவன் டீட்டெயிலாக. ஸோ தட்ஸ் எனது எங்களோட பழைய சேர்க்கப்பட்ட அனைத்து கர்ம வினைகள் பாவங்கள் எல்லாம் அழிவன்மெண்டா ஒன் ஆஃப் த ஈஸி வே. ஈஸின்னு சொல்றேன் என்னண்டா, இருந்து ஒரு இடத்துல இருந்து இறைவன் நினைக்கிறது கஷ்டமான வேலை, ஈஸி. அதால ஈஸின்னு சொல்றேன். ஆனா அது இருக்கிறது தான் நாங்கள் கஷ்டப்படுவினோதரிய இருந்து அந்த நினைவு செய்கிறது மிளகு. அந்த பொறுமையோட அந்த ஆர்வத்தோட இருக்கிறதான் நிறைய பேர் கொஞ்சம் சேலஞ்சிங். ஆனா வெரி இலகு இருந்து கொண்டு இறைவன் நினைவு செய்யறது போல இலகு. ஸோ எவ்வளோத்துக்கு நாங்கள் நினைவு செய்யறோமோ சக்திகள் நிறைவு செய்யுது, எல்லா குறைகள் நினைவு செய்யுது, பிளஸ் எங்களிலிருந்து குறைகளும் அப்படி எங்களுக்கு விட்டு ஆழ்ந்து போகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் பிரசோஸ்மா. இதுதான் இந்த ராஜயோக தியானத்தின் எசன்ஸ். ஸோ பியூட்டிஃபுல். ஸோ என்னோட அனுபவத்தில் நான் சொல்லலாம், உங்களை சொல்லியிருப்பேன் ஆரம்பத்தில், சின்ன வயசு எனக்கு தன்னம்பிக்கை இல்லை, கோபம் வரும். இந்த தியானத்துக்கு பிறகுதான் என்னோட ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கை எதையும் செய்ய முடியுமோன்ற ஐ ஃபீல் லைக் இப்போ திஸ் இஸ் அந்த இறைவன் கொடுத்த அந்த சக்தி உதவியால் என்னால் எதையும் சாதிக்க முடியுமன்ற ஒரு தன்னம்பிக்கை, அந்த ஒரு சந்தோஷம் எல்லாம் நிறைஞ்சிருக்குது. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். இந்த வாழ்க்கையில பிரச்சனை, இந்த நாங்கள் ஏன் பிரச்சனை வருது, நாங்கள் பிரச்சனைகள் இந்த உலகத்துல இருக்கிறோம். இருந்தாலும் இறைவன் என்ற அந்த சக்தி எங்களோட இருக்கும் மட்டும் நாங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. சின்ன வயசுல அந்த படம் பார்ப்போம், ஞாபகம் இருக்க பயமேன் என்று தீபாவளி நேரத்தில் அந்த காட்டுகள் நாங்கள் வாங்கி அனுப்புறது, கடவுள் சுவாமி படங்கள், ஞாபகம் இருக்க பயமேன்,
நம்பினோர் கைவிடார் ரெண்டெல்லாம் கதைகள் இருக்கு. ஸோ அதே மாதிரி திஸ் இஸ் த டைம் ஃபார் எக்ஸ்பீரியன்சிங். ஸோ டெய்லி இதை நீங்கள் தியானம் பண்ணுங்க அண்ட் டெய்லி இதை நீங்கள் செய்யுங்க. தென் ஐம் ஷுவர் டெய்லி நீங்கள் பண்ணீங்கன்னா we will have many stories. Many story. Actually you can even ask help. நிறைய பேர் நான் சொன்ன அதுவும் உங்களுக்கு சொன்னது தெரியல. நான் யூனிவர்சிட்டி போகிறோம், எனக்கு அட்மிஷன் தேவை, ஆனால் இந்த மார்க்ஸ் காணாது. ஸோ எனக்கு ஒரு தீப் எனக்கு நான் அப்படி தெரியும் அதில் பின்ன அவர்கிட்ட அப்ளிகேஷன் போட்டுட்டேன். இந்த நீங்கள் அவருக்கு அப்ளிகேஷன் போடலாம் எனிதிங். இதுதான் நாங்கள் பக்தியில் போய் அடிச்சு என்ன பண்ணுறேன்னு சொல்கிறது. எங்களுக்கு தேவை வந்தோடனே என்ன செய்கிறோம், கோயிலுக்கு போய் ஒரு அடிச்சுன்னு. ஸோ அதே மாதிரி இது நான் சொல்கிறது அப்ளிகேஷன். இப்போ நான் தப்பான கதைங்க, நான் இப்போ கோயிலுக்கு போகிறது சரியான குறைவு. ஏனென்றா நாங்கள் தினமுங்க அவரோடே இருக்கும் பொழுது அவரை தெரிய நாங்கள் போகணுமெண்டு எனக்கு ஒரு குட்டி சந்தோஷம் இல்லை. அதனால் இங்கே வீட்டிலேயே கடவுள் இருக்கிறார், அவரோடைய சந்தோஷமாக இருக்கிறார். அன்றைக்கு ஒரு ஆள் எங்களோட தியான மண்டபம் வீட்டில் ஒரு சின்ன தியான மண்டபம் இருக்கு. ஒரு ஆள் என்டர் பண்ணினோன்னு சொன்னார், எவ்வளோ அமைதியாக இருக்கு, என்ன நல்லா இருக்குன்னு. என்ன தினமும் தியானம் பண்ணி அந்த வைப்ரேஷன் நீங்கள் இப்போ அது இவ்வளோ காலம் க்ளோஸ்டாக இருந்தது கவர்மெண்ட் ரெகுலேஷனால. இப்போ வி ஓப்பன். நீங்கள் எனி டைம் ஒரு இங்கே வந்து நேரடியாக வந்து அந்த மண்டபத்தில் இருந்து தியானம் பண்ண விரும்பினால் தூங்காப்பிலே இருக்குது, தூங்காவி நிலையத்துக்கு விரும்பினால் யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் ஃபோனுக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணினீங்களா, இஃப் ஐம் அவைலபிள் ஐ லெட் யூ நோ. ஈவினிங்கில் யூ கேன் கம் அண்ட் மெடிடேட். பொதுவாக ஈவினிங்கில் இப்போ நேரத்தில் நான் இங்கே இருப்பேன். மண்டே செவ்வாய்க்கிழமையில நான் கிளாஸ் இருக்குது, மண்டே கிளாஸ் இருக்குது, புதன்கிழமையில ஈவினிங் கிளாஸ் இருக்குது, வியாழக்கிழமையில கிளாஸ் இருக்குது. இப்போ வெள்ளிக்கிழமை மட்டும் தான் கிளாஸ் இல்லை, சாட்டர்டே சண்டே வேறு ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் எனி டைம் யூ கேன் ஃபோன் பண்ணிவிட்டு யூ கேன் கம் இஃப் யூ லைக். ஓகே, திஸ் இஸ் சம்திங். வேறு ஏதாவது ஐ திங்க் இதுதான். வாட் எல்ஸ் ஐ கேன் ஷேர்? ஓகே, திஸ் இஸ் இவ்வளோ தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏதாவது வேறு உங்களுக்கு குவெஷன் இருக்கா? ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? உங்களோட தாட்ஸ், உங்களோட அனுபவம், எனிதிங் யூ ஹேவ், உங்களோட ஒப்பீனியன். குட். அப்படி அனுபவத்துல அதான சொல்றேன், அந்த அனுபவத்துல மூழ்கினா வார்த்தை வராது. தியான டேப் எங்க எடுக்கலாம்? இப்ப நீங்க போட்ட தியான டேப். ஓ எஸ், அந்த டேப்பா? இப்போ டேப் வந்து நான் இந்த வீடியோ இந்த கமெண்ட்ரி இப்போ we have இப்போதான் நிறைய யூடியூப்ல வந்துடுது. நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன், இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு போறேன். ஸோ நீங்கள் இதை போட்டு கேட்கலாம். இதே போட்ட அதே லிங்கையும் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், தனிப்பட்ட லிங்கையும் அனுப்பி விடுறேன். ஸோ உங்களுக்கு தியானத்தின் தனியாக கேட்கலாம். இப்போ நிறைய உங்கள் வசதிகள். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நாங்கள் டேப்பில் போட்டு கேஷில் போட்டு சீடியில் போட்டு கேட்கணும். இப்போ எல்லாம் எங்களோட சோஷியல் மீடியாவில் நிறைய இருக்கிறபடியால் அது நிறைய இருக்கு. அதில் எனக்கு சரியான சூஸ் பண்ணணும். இது இந்தியான் போட்டது ஒன் ஆஃப் த குட் ஒன். நான் உங்களுக்கு ஷேர் உங்களோட இமெயில் இருந்தால் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அல்லது அது ஷேர் வித் சம் ஆஃப் த இமெயில் என்னட்ட இருக்குது, ஐ வில் ஷேர். maybe you can share. அல்லது என் இமெயில் நான் உங்களுக்கு போன கிளாஸை கொடுத்தேன் தானே, you can always email me. I'm going to send an email, so I can always send it to you. tunga.bu.brahmakumaris.org. hope it is yes. இதான் என்னோட சென்ட் இமெயில். தச்செல்லாம் மறந்துட்டீங்களா, brahmakumaris.org.ag போய் தூங்காவி லொக்கேஷனை கிளிக் பண்ணீங்களா, யூ கேன் கெட் மை அட்ரஸ் ஆல்சோ இமெயில். ஸோ எவ்ரி திங்ஸ் ஆன்லைன் இப்போ இருக்கு. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. அதான் ஒன் திங். வேறு எனிதிங் அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்தியன் செஷன் என்னோட அஜெண்டாவில் இருக்குது. ஸோ
that anybody, if you don't have any question, then we have ஒரு songs ஒரு தியான ஒரு பாடல் போட்டு நாங்கள் முடிக்கலாம் இன்னைக்கு. Anything you want to say, anyone? You're singing, I'll choose my songs. ஓகே, எனக்கு நீங்க கண்ணை மூடி தியானம் பண்ணணுமா? அதான் உங்களோட கேள்வி. அப்ப இந்த விஷுவலை பார்க்க இயலாது, கண்ணை மூடிக்கொண்டு நாங்க தியானம் செய்யும் போது. அதாலதான் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஏண்டா நீங்க ஆக்சுவலி நாங்கள் என்கரேஜ் ராஜயோக தியானம் ரெக்கமெண்டேஷன் வந்து கண்ணை திறந்து செய்யறதா. ஏனென்றா இது வந்து வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட தியானம். நாங்க வாழ்க்கையில 95% ஆஃப் தி டைம் ஓப்பன் கண்ணை திறந்து தான் இருக்கிறோம். அதால இதை நீங்கள் சமைக்கையும் இந்த இது இந்த உணர்வு, நான் ஒரு ஆத்மா, இந்த உடல் மூலம் இந்த காரியங்களை செய்கிறேன். நான் ஒரு ஆத்மா என்ற உணர்வுல இருந்தோன்னு அந்த காரியங்களை செய்யுங்க. நாளைக்கு இப்ப நீங்க இப்ப நீங்க சாப்பிட போறீங்க, இது முடிஞ்சா பிறகு, அல்லது நாளைக்கு சமைக்க போறீங்க, நாளைக்கு ஒர்க் பண்ண போறீங்க. ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் இதை இந்த வாழ்க்கையில கொண்டு வருங்க. ஒரு ஆத்மா இந்த உடலை வச்சுக்கொண்டு காய்கறி வெட்டுகிறேன், அந்த ஆத்மா நான் நடக்க போகின்ற உடல் மூலம் நடக்கின்றேன், அந்த உணர்வு கொண்டு வரலாம். மற்றது இருக்கும் பொழுதும் இந்த உணர்வு, இந்த வீடியோல காட்டின மாதிரி அந்த உணர்வுல நீங்க இருக்கல இருந்து இந்த பரமாத்மாவோட இதங்கட. எனக்கு ஒரு போனஸ், எங்கட பழைய வீடு, இப்ப இருக்கிற வீடு பழைய வீடு, என்னோட ரூம் வந்து 2nd floor. அப்ப நான் இந்த பால்கனில இருந்து கொண்டு மேல பார்த்து கொண்டு இப்ப பரமாத்மா மேலே இப்ப என்ன செய்து கொண்டிருப்பாரு, நானும் அவரை ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அவரை பார்த்து கொண்டு எஸ் lost in that experience for half an hour or 20 minutes. Then இப்ப நான் நடக்க போவேன், பார்க்கல நடக்க போக்கே அந்த உணர்வுல நடக்க போவேன். இப்படி கொஞ்ச நாள் எனக்கு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இதை நான் தொடர்ச்சியாக கொஞ்ச நாள் செய்யும் பொழுது தொடர்ச்சியை செய்யும் பொழுது சச் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங். ஒரு நாள் அப்படி டோட்டல் 100% 100% ஒரு அமைதி. அது வார்த்தையால் எப்படி சொல்றோன்னு தெரியல, அவ்வளவுத்துக்கு ஒரு ஆனந்தம். ஸோ கண்ணை திறந்து செய்யறதா, கண்ணை மூடிக்கொண்டு செய்யலாம், நோ ப்ராப்ளம். பட் கண்ணை திறந்து செய்யறதால நீங்கள் உங்களோட அன்றாட வாழ்க்கையில இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, ட்ரெயின் வேற இல்லை. ஸோ என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு 5 minutes மெடிடேஷன், 10 minutes மெடிடேஷன் பண்ணலாம். அப்படி இருந்து கொண்டு சீட்டை இருந்து கொண்டு தியானம் பண்ணலாம். கண்ணை மூடிக்கொண்டு இருக்க தேவையில்லை, ட்ரெயினை மிஸ் பண்ணி விடுங்கன்னு பயப்பட தேவையில்லை. ஸோ எனக்கு முந்தைய நான் யூனிவர்சிட்டி போய்க்க தான் தொடங்கினேன். நான் யூனிவர்சிட்டி போய்க்க நான் அடிக்கடி ரயிலில் போகிறது, நான் ரயில்வே ஸ்டேஷனில் அடிக்கடி கேட்குற ஒரு வார்த்தை, உங்களுக்கு இப்போ நீங்கள் ரயிலில் போகிறேன்னா உங்களுக்கு பயம். இப்போ என்ன, இப்போ நான் 10 வருஷம் 5-10 வருஷமா ட்ரெயினுக்கு அடிக்கடி போறேன் இல்லை, இப்போ டிரைவ் பண்ற வழியால அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன் நம்ம அந்த நேரத்தில், சிட்டி ரயில் apologize for your inconvenience because we are running delay another 10 minutes, another 5 minutes, another 20 minutes. கேட்க முந்தி எனக்கு கடுப்பாயிடும். தியானம் தொடங்க முன்ன என்னடா இது, another 5 minutes டைம் ஆச்சு, கிளாஸுக்கு டைம் ஆச்சு. இப்போ தியானம் பண்ண தொடங்கினாப்ப ஓகே another 5 minutes மெடிடேஷன், another 10 minutes மெடிடேஷன். ஸோ அதை நான் எனக்கு சாதகமாக யூஸ் பண்ண தொடங்கிட்டேன். ஸோ அதுக்கு தியானம் பண்ண பிறகு எனக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு பெரிய பிரச்சனையா தெரியல. ஓகே another extra 5 minutes, extra 10 minutes. ஸோ எனிவே தட்ஸ் குட். ஹோப்பும் கூட கொஸ்டின் நாங்கள் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்ணை திறந்தோண்டும் பண்ணலாம், மூடிட்டும் பண்ணலாம். அண்ட் வி ரெக்கமெண்ட், நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது கண்ணை திறந்தோண்டு பண்ணுங்க. காரோடைக்கையும் பண்ணலாம், சிலர் கேட்பாங்க காரோடைக்க பண்ணலாம் உண்டு, காரோடைக்கையும் பண்ணலாம். ஆனால் காரோடைக்க பண்ண உங்களோட கவனத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களுடைய 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 அந்த முன்னாலே போகிறத பற்றி ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் எனி டைம் யூ கேன் மெடிடேட். அதெல்லாம் ஓப்பன் நைட் மெடிடேஷன் only. I think என்ன பொறுத்தவரை பிரம்மகுமார் only teach open night meditation. Anyway, that's என்னுடைய ஒரு நண்பர் கூறினார், அவர் இந்த மெடிடேஷன் செய்யறவராம், தொடர்ந்து 13 மணித்தியாலம் மெடிடேட் பண்ணி கொண்டு இருந்தாராம். நம்ப முடியுமா? சப்பானி நிலத்தில இருந்து சப்பானியை கொட்டி 13 மணித்தியாலம் இருந்தால் இந்த ரத்தோட்டம் இல்லாம காலை வரைக்கும் போகும்போது நான் நினைக்கிறேன், எனக்கு நம்ப இல்லாம இருந்தது. அதுதான் that's good. நீங்க சொன்னது நல்லா போச்சு. நீங்க அவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை.
அவர் என்ன செய்தாருன்னு எனக்கு தெரியாது. அதான் நாங்க இதை சொல்றோம், இலகு ராஜயோகம். அவ்வளவு கஷ்டப்படும். எங்களுக்கு 13 மணித்தியாலம் ஒரே இருக்கிறது சேலஞ்சிங் தான். ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். என்னை பொறுத்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருந்தாருண்டா ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஆனா அதுல நாங்க எதையும் சாதிக்கலாம். அப்படி இருக்கு அந்த அனுபவம். அவருக்கு நிறைய அனுபவம் வந்திருக்கலாம் இந்த தொடர்ச்சியா இருக்கிறபடியால. ஆனா அவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அவர் ஒரு பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆள் இல்ல. ஆனால் அவர் நல்ல வின்டர் குளிர் நேரத்துல அப்படி இருந்தாராம். இருக்க முடியலாம். ஆனா ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தான் நாங்க தெரியாது. அப்ப நான் கற்பனை செய்து பார்க்கிறேன், நம்மளால அரை மணித்தியாலம் இருக்கலாம் இருக்குது, 13 மணித்தியாலம் காலம் குறைக்காம எல்லாருக்கும் இங்க இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச அவர் தான் ஆள். ஏனென்றா சில இடங்கள்ல ஆக்கள் என்ன செய்யறாங்களா எவ்வளவு இதுதான் நாங்க படிச்சிருக்கோம். சில வேலை ஆக்கள் தே வாண்ட் டு அச்சீவ் அந்த அனுபவத்தை பெறணும்ன்றக்காக தே ட்ரை ஹார்ட், அந்த முயற்சி செய்வினோம். ஸோ அது அவற்ற முயற்சி அந்த அனுபவத்தை ஒரே நாள்ல பெறணும்ன்றக்காக முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் நான் இது உங்களுக்கு சொல்லலாம், நாங்கள் தொடர்ச்சியாக மௌனமா இருக்கிற பிராக்டிஸ் பழகிறோம். மௌனமா இருக்கிறது அது ஹெல்ப் பண்ணும். மௌனம், வாய், நோ டோக்கிங், அது தியானத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இருந்துட்டு நாங்கள் மௌன சைலண்ட் ரிட்ரீட், மௌன விரதம்னு சொல்லுவாங்க. அது மௌன விரதம் இல்லை, மௌன விரதம் சைலன்ஸ் மெடிடேஷன், அது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். எனக்கு கஷ்டமா சைலன்ஸா இருக்கிற ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒருக்கா எங்கட சென்டருக்கு போயிருந்தேன், சைலன்ஸ் ஹோல் டே சைலன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு 2 மணித்தியாலம் கூட நிக்க முடியல, வெளியில வந்துட்டேன். அவ்வளவுத்துக்கு ஒரு டீப் சைலன்ஸ். அதுக்கு பிறகு அதை பழக நான் ஒருக்கா எங்கட சென்டருங்கிற ரிட்ரீட் சென்டர் இருக்குங்க, சில பேர் வந்திருப்பீங்க உங்களோட சங்கம் மூலம். அங்க ஒரு 7 நாள் சைலன்ஸ், 7 நாள் சைலன்ஸ், முழு நாளும் வார்த்தைகள் நாட் அலவுட், நோ ஒன், யாரும் எல்லாம் பேச, எல்லாம் அப்படி கம்யூனிகேஷன் எழுத்து மூலம் தான் முழுக்க. ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்றவே எல்லாம் எழுதி வாயால சொல்லிவினோம். டீச்சர் எல்லாம் சொல்ல வேண்டியதை வாயால சொல்லிவினோம். எங்கள் பார்ட்டிசிபென்ட்க்கு தான் சைலன்ஸ். ஸோ 7 நாளும் பியூட்டிஃபுல், நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். அந்த 4 நாளிலையும் அந்த 7 நாள்லையும் முதல் 3 நாள் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா இருந்தது. ஒரு நாள் 7 மணித்தியால நான் அந்த கனெக்ஷன் 7 மணித்தியாலம், ஒரு நாள்ல 7 மணித்தியாலம் அந்த கனெக்ஷன், இறைவனோட அந்த கனெக்ஷன் வச்சிருக்க ஈஸியா இருந்தது. அந்த சைலன்ஸின் அந்த மனம் மௌனமா இருந்தபடியால. இப்போ நாங்கள் கூட வார்த்தையில் ஈடுபடுறபடியால் தான் ஒரு 1/2 hour இருக்கவே ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த 2வது அனுபவம் என்ன கிடையாது, டெல்லிக்கு போன போது டெல்லியிலே ஒரு சென்டருக்கு, அந்த ரிட்ரீட் சென்டர், 5 days சைலன்ஸ். காலையில 2 மணிக்கே எனக்கு தியானம் கண் முழிக்க தொடங்கிடும். காலை 2 மணிக்கு ஒழும்பினோடனே ஏதோ ஃப்ரெஷ்ஷா ஒழும்பின மாதிரி இருக்கு. அது மௌனத்தின் சக்தி. எஸ், இந்த தியானத்தின் சக்தியில் இருக்கிறது. I don't know, we don't do that. நாங்கள் தொடர்ச்சியா இருக்கிற எல்லாம் maximum 2 hours 3 hours we sit in meditation, longer meditation, in between of course toilet break. ஆனா தொடர்ச்சியான தியானம் நாங்கள் அரேஞ்ச் பண்றோம். நாங்கள் தொடர்ச்சியா இருக்கிறது இல்லை. ஓகே, சோ நைஸ். எனிவே, நிறைய பேர் தியானம் ஒரு வெரி ஃபேமஸ். நிறைய பேர் எவ்வளோ முயற்சி செய்யணும் அந்த அனுபவிக்கிறதுக்கு. அனுபவம் பண்ணணும் அந்த அனுபவம் பண்றதுக்கு என்ன சீக்ரெட்னா பயிற்சி. இன்றைக்கு அந்த கமெண்ட்ரியே நீங்க ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். I think 20-23 minutes நினைக்கிறேன். அது ஒரு நாளுக்கும் காலையில் ஒரு தரம், பின்னர் ஒரு தரம், ஒரு 10 days. ஓகே, அண்டில் நெக்ஸ்ட் வீக் மட்டும் அதை காலையில் ஒரு தரம், பின்னர் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ யூ சி, உங்களுக்கு அது பியூட்டிஃபுல் என்னண்டா, அதை நீங்கள் பார்க்க விஷுவலா இட் டேக்ஸ் யூ தேர். ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். மேலே பறந்த ஆத்மா பறந்து போகுது, இந்த பரமாத்மா அந்த யோதி பூர்வமா இருக்கிற அந்த ஆத்மாக்கள் நிறைஞ்ச கூட்டமும் இருக்குது. நீங்க அதை பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. லெட் மீ ஷேர், அதோட முடிப்போம் நாங்க. ஸோ
I will show this. This is very interesting. இதுதான் இதுதான் பரந்தாமம். எல்லாரும் விரும்புகிற இடம் வந்து இதுதான் அந்த பரமாத்மா, இதுதான் ஆத்மா. இதெல்லாம் ஆத்மாக்கு, இதுதான் எங்கட ஆத்மாக்கள்ன்ற வீடு. இங்க இருந்தா நாங்க இங்க வாரவங்கட ஆரம்பிச்சு. இது இன்னும் அங்க ஆத்மாக்கள் எத்தனையோ பேர். இது ஒரு கிராஃபிக்ல செய்தது. ஆஃப்கோர்ஸ் யாரும் போய் போட்டோ எடுக்கல. இப்படித்தான் ஆத்மாக்கள் அங்க புள்ளி புள்ளியாக இருக்கிற இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். தங்களோட காலம் வரும்போது கீழே இறங்கி வந்து காரியங்களை செய்கிறார்கள். இந்த வீரியத்துல சொல்ல மாதிரி. ஸோ தேவ் கம். இதுதான் ஆத்மாக்கள் இங்கதான் அந்த முக்தி தாமம், சாந்தி தாமம், பரந்தாமம் உண்டு, பரலோக தந்தை சொல்ற அந்த இடம் இதுதான். தினம் தினம் இங்க நாங்க போகும்போது அந்த அமைதியை நாங்க அனுபவம் பண்ண முடியும். That's beautiful. Beautiful. Okay, we'll finish with a little bit meditation, another one more meditation, and we'll see you. Okay, let's take the meditation. Okay. இந்த பாட்டை கேட்டு நாங்கள் தியானம் பண்ணி முடிப்போம். சிவனை தியானம் செய்
Om Shanti. So, that's Om Shanti. Next week வந்து எங்களோட செஷன் வந்து கர்ம தத்துவம். இதுதான் நான் சொன்ன மாதிரி என்னோட பிரச்சனைக்கு யார் காரணம். So we're going to find out. We're going to talk about the law of karma vidhi. So we'll see you next week, same time, same link in the series முடியும் மட்டும் இதே லிங்கை யூஸ் பண்ணோம். So the no confusion. So அதால இந்த லிங்கை யூஸ் பண்ணோம் இந்த கோர்ஸ் முடியும் மட்டும். Okay, Om Shanti.